இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த இன்றைய மன்னா குடும்பத்திற்கு 25,000 உறுப்பினர்கள் சேர்ந்ததற்காக நேற்று உங்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தேன். அதற்காக பல பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து இந்த சமூக வலைதளங்களில் இயேசுவை பற்றி நம்ம அறிவிக்க முன்னெடுப்புகளை நாம் எல்லோரும் சேர்ந்து எடுக்க இறைவன் நம்மை தூண்டுவாராக, இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு ஸ்வீடன் நாட்டினுடைய புனித பிரிஜித் அம்மா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, அரச குடும்பத்தில் பிறந்த புனித பிரிஜித் அம்மா இயல்பிலேயே இரக்க குணமும் இறை அன்பையும் கொண்டவராக வாழ்ந்தார். ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். 15-16 வயது இவருக்கு நடந்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்தினுடைய ஆசீர்வாதமாக 8 குழந்தைகளை இறைவன் இவருக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார். அமைதியாக விசுவாசத்திலும் பிறரன்பிலும் சென்று கொண்டிருந்த இவருடைய வாழ்க்கையில் இவருடைய கணவனுடைய இறப்பு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் இறை நம்பிக்கையில் சற்றும் தளராதவளாய் தன்னுடைய பிள்ளைகளை பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர்த்தெடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்த பிறகு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரச சொத்தை முற்றிலுமாக விற்று ஏழையருக்கு கொடுத்து திருப்பணிகள் செய்து மற்றும் துறவு மடங்களை ஏற்படுத்தி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் புனித பிரான்சிஸ்கு அசசியாருடைய 3ஆம் சபையில் சேர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே இறைவனுக்காக அர்ப்பணித்தார். புனித இடங்களுக்கு திருப்பயணம் செய்தார். தன்னுடைய பணிக்காக ஸ்வீடன் தேசத்திலிருந்து இத்தாலி தேசத்திற்கு வந்து பல துறவு மடங்களை ஏற்படுத்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கடைசி வரையில் இறை விசுவாசத்தில் சற்றும் குறையாதவளாய் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தவளாய் கடவுள் திருமுன்னிலையில் நீதிமானான புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெற்றோர்கள், அதுவும் குறிப்பாக அன்னையர்களுக்கு ஒரு பாதுகாவலியாக எப்படி ஒரு தாய் இருக்க வேண்டும் என்பதற்கான சரியான முன் உதாரணத்தோடு இருப்பவர் தான் ஸ்வீடன் தேசத்தினுடைய புனித பிரிஜித் அம்மா. இவருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அன்னையருக்காக ஜெபிப்போம். அவர்கள் இறை விசுவாசத்திலும் பிறரன்பிலும் தங்களுடைய பிள்ளைகளை கத்தோலிக்க நெறியில் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு ஞானத்தையும் இறைவன் இந்த புனித பிரிஜித் அம்மா அவர்களுடைய பரிந்துரையால் தர உங்களுக்காக இன்றைக்கு நான் மன்றாடுகிறேன். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவர் வந்து உங்களை பார்க்க உங்களுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை தருகிறார். அன்புமிக்கவர்களே, அந்த செய்தியை கண்டுகொள்ளாதது போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த கற்பித்தலை கேட்டுக்கொண்டிருந்த மக்களை பார்த்து, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாய் மற்றும் என்னுடைய சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு பதிலை தருகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த இறை குடும்பத்தை பற்றி தான் இறைவன் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, திருமணம் என்கிற அமைப்பு எப்படி பார்க்கப்படுகிறது அப்படி என்று சிந்திக்க உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எந்த நிலையில் இருக்கிறது? கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், வீட்டில் இருக்கிற முதியவர்கள் எந்த நிலையில் நம்ம இருக்கோம்? நம்முடைய அன்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது? நம்முடைய பாசம் அல்லது நம்முடைய உறவு பரிமாற்றம் எந்த நிலையில் இருக்கிறது என்று ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்டாலே நம்ம முகத்தில் ஒரு நகைப்பு தான் வரும். காரணம், குடும்பம் என்கிற அந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து வருவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். குடும்ப ஜெபம் பல குடும்பங்களில் சுத்தமாகவே கிடையாது. வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நல்ல திருப்பலியில் பங்கு பெற்று ஆண்டவரை உடலாகவும் இரத்தமாகவும் உட்கொண்டு ஆசீர்வாதத்தை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் பெறுகிற பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது. வீக்கெண்டில் நமக்கு இருக்கிற பல ப்ரோக்ராமில் இந்த திருப்பலியும் ஒன்றாக மாறிப்போனதாகத்தான் நம்ம இன்றைக்கு உணர்கிறோம். காரணம், இன்றைக்கு நடக்கிற திருமணங்களில் பாதி திருமணங்கள் 3 மாதமோ 4 மாதமோ ஒரு வருடத்திலேயே
பிரிந்து போகிற ஒரு மிகவும் வருத்தமான சூழலையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். சின்ன சின்ன காரணங்களுக்காக இன்றைக்கு தம்பதியினர் பிரிந்து போக நினைக்கிற ஒரு சூழலையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அல்லது ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமாக செலவழிக்கிற இந்த பெரிய பேய் என்று சொல்லப்படுகிற டிவியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது, அல்லது நம்முடைய வாழ்நாளில் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் நம்முடைய கரங்களில் தழுகிற இந்த மொபைல் ஃபோன் என்கிற குட்டிச்சாத்தான் இவற்றிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்வதை பார்த்தோம் என்றால் இன்றைக்கி திருமணம் நகைப்புக்குரிய ஒரு செயலாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. குடும்பங்களும் நகைப்புக்குரிய ஒரு குடும்பங்களாக தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஒரு நகைச்சுவை ஒன்றை கேட்டேன். கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல எங்கள் பிள்ளைங்களை ஒருத்தரையும் காணோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாராம். அதற்கு அந்த மனைவி சொன்னாங்களாம், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் நம்முடைய பிள்ளையோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க வெளியில் அப்படின்னு சொன்னார்களாம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் மதித்து நேசித்து பார்க்கிற பல சீரியல்களில் வருகிற நடிகர்கள் நடிகைகள், சினிமாவில் வருகிற நடிகர்கள் நடிகைகள் இப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்வைத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்போ வேண்டுமானாலும் பிரிந்து கொள்ளலாம், எப்போ வேண்டுமானாலும் யாரோடும் சேர்ந்து கொள்ளலாம் என்கிற இந்த சீர்கேடான ஒரு அமைப்பைத்தான் இன்றைக்கு நம்முடைய இளம் தலைமுறையினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் திருமணம் என்கிற அந்த திருவரி சாதனத்தில் இன்றைக்கு அக்கறை இல்லாதவர்களாய் குடும்பங்கள் திருமணங்கள் சிதைந்து போகிற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்னுடைய சகோதர சகோதரி, என்னுடைய தாய் தந்தை அப்படி என்று கேட்டு இறை வேண்டலில் ஈடுபடுபவர்கள், இறைவனுடைய சித்தத்தை தங்களுடைய சித்தமாக வாழ்பவர்கள் தான் உண்மையாகவே இறை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், உண்மையாகவே அன்பின் குடும்பத்தை உருவாக்குபவர்களாக இறைவன் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். இயேசுவினுடைய சகோதர சகோதரியாக நீங்களும் நானும் மாற வேண்டுமென்றால் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இறை வேண்டல் என்கிற ஜெபம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளையும் முடிக்கின்ற பொழுது, உணவுக்கு முன் உணவுக்கு பின் அல்லது முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக அல்லது ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக இறை வேண்டலின் வாயிலாக இறைவனை துணைக்கு அழைத்து, தூய ஆவியாருடைய துணையை நமக்கு அழைத்து ஒவ்வொரு நாள் முழுவதையுமே இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து, இறைவா எங்களுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் இந்த வீட்டில் இந்த மண்ணுலகில் நிறைவேற எங்களை வழிநடத்தும் அப்படின்று நாம் ஜெபிக்கிற பொழுது நீங்களும் நானும் இயேசுவினுடைய உண்மையான உறவுகளாக மாறிப்போகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த உண்மையான உறவு என்பது, இந்த உண்மையான குடும்பம் என்பது எல்லோரையுமே ஒன்றிணைக்கிற, ஜாதி மதம் மற்ற எந்த வேறுபாடையுமே பார்க்காமல் எல்லோரையும் ஒன்றிணைத்து இயேசுவினுடைய குடும்பத்தில் நம்மையும் உறுப்பினர் ஆக்குவது உண்மையாகவே இறை அன்பு. இந்த இறை அன்பு நம்மள எப்படி வெளிப்படும் என்று பார்த்தோம் என்றால், டெல்லியில் மிகப்பெரிய சமையல் கலை நிபுணர் ஒருவர் இருக்கிறார். நாராயணன் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு சமையல் கலை நிபுணர் தன்னிடமிருந்த ஒரு மிகப்பெரிய உணவகத்தை அவர் அக்ஷயா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கு வருகிற ஏழை எளியவர்கள், உணவு பஞ்சத்தில் இருப்பவர்கள் அந்த உணவகத்திற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்படி என்று ஒவ்வொரு நாளும் பசியை தீர்த்து வருகிறது அக்ஷயா ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு தொண்டு நிறுவனம். மற்றும் ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவருடைய பேர் டாக்டர் அப்துல்லா அப்படி என்று சொல்லுகிறார்கள். பயனியரிங் ஹாஸ்பிட்டல் அப்படி என்று சொல்லி என்னுடைய மருத்துவமனை முழுவதையுமே ஏழை எளியவர்களுக்காகவும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்கிற மக்களுக்காகவும் மருத்துவ செலவு செய்ய முடியாதவர்களுக்காகவும் தன்னுடைய மருத்துவமனையையே இலவசமாக கொடுத்து ஏழைகளுக்கு இன்றைக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய உண்மையான உறவினர், கிறிஸ்துவில் அவன் கிறிஸ்துவில் அவள் என்று நீங்களும் நானும் உண்மையாகவே மார்தட்டி சொல்ல வேண்டுமென்றால் நாம் வசிக்கிற இடம், நம்ம வேலை செய்கிற இடம், நாம் பழகுகிற நண்பர்கள், நாம் உறவாடுகிற உறவுகள், இவர்கள் எல்லோரிடத்திலுமே எந்தவித வேறுபாடும் பார்க்காமல் அவர்கள் எல்லோருமே இயேசுவினுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் என்கிற உணர்வோடு அவர்களை அன்பு செய்யவும் அவர்களுக்கு உதவிடவும் தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இறை வேண்டல் வாயிலாகவும் இறை சித்தத்தை நிறைவேற்றுவதின் வாயிலாகவும் பிறரன்பு பணிகளாலும் இயேசுவினுடைய உண்மையான உறவுகளாய் மாற இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.